ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்ற மாதிரி சில அதி புத்திசாலிகளை அதி மேதாவிகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி சில கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி புத்திசாலித்தனங்களும் பண்ற மனுஷங்க இந்த உலகத்துல இருக்காங்களா, அந்த மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது மேக்கப்புங்க. மேக்கப்ன்றது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா இந்த மேக்கப் போடுறது வந்துட்டு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், நீங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காம்பேக்ட் பவுடர், லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, காஜல் எல்லாம் ரெடி பண்றதுக்காக நமக்காக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது புத்திசாலி ஒருத்தவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே அதை பார்த்தா போடுறதே வேஸ்ட். ஆக்சுவலா ஏதோ மாதிரி போட்டு, ஆனா இந்த மிஷினை நம்பி நம்ம மூஞ்சி எப்படிங்க கையில கொடுக்குறது? அதை பாருங்க, தட 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 தடன்ட்டு. இந்த கண்டுபிடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 2, ரெஸ்ட் ரூம் போறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெகுலரா எப்பவுமே லைஃப் ஃபுல்லா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா ரெஸ்ட் ரூம் போறதுக்கே வந்துட்டு டாய்லெட்டு ஒவ்வொருத்தவங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் இந்தியன் டாய்லெட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டுல ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா தூங்கிட்டே பாத்ரூம் போற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை பார்த்துருக்கீங்களா? இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான் நம்ம தூங்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு டாய்லெட் வந்துச்சுன்னா அந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும். பாக்குறீங்களா, நல்லா ஜூம் பண்ணி தெரியுது பாருங்க. அந்த இதை பண்ணிவிட்டு நம்ம காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணா அதை ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணி அதுவே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு அரிய வகை கண்டுபிடிப்புகளை நீங்க எதாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்பதான் நீங்க வீடியோல பாப்பீங்க நானே நினைக்கிறேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்து ஐயோ இப்படியாடா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. நம்பர் 3, இந்த கண்டுபிடிப்பை பாருங்களேன். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த டச் பண்ணோம், என்ன பண்ணுவோம்? நம்ம விரலை வச்சுதானே டச் பண்ணுவோம். ஒரு கம்ப்யூட்டரா இருக்கட்டும், ஒரு டைப் அடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம விரலை வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த விரலுக்கு வேலையை குறைக்கிறதுக்காக ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. லிப்ஸ்டிக் மாடல் மாதிரி ஒரு இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க. ஆக்சுவலா அது லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனா திறந்தா உள்ள ஒரு விரலுங்க. எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன். இதை வச்சுட்டு மொபைல் போன் டச் பண்றப்போ மூக்கு நோண்டுருக்கு, காது நோண்டுருக்கு, கையை நோண்டுருக்கு, எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொந்த விரலை யூஸ் பண்ணாம இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க பாருங்க, எதையும் வச்சு கலக்குறாங்க, மூக்குல உள்ள போட்டு அதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்புங்க. நம்பர் 4, அடுத்து நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா மொபைல் போனுங்க. மொபைலுன்றது எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ற, சின்னவங்கல இருந்து பெரியவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம். அது நம்ம ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்க்ரோல் பண்ணிட்டே போவோம், மேல இருந்து கீழே இப்படி நகர்த்திட்டே போவோம் நம்ம விரலை வச்சு. ஆனா அந்த விரலுக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ரொம்ப அழகா அந்த வந்துட்டு நம்ம கையே அதுக்கும் யூஸ் ஆகக்கூடாதுமா, அதுக்கும் வலிக்க கூடாதுமா, நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்து சிரிச்சுவோமா, அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. இதுதான் அந்த மிஷின். மொபைல் போனை உள்ள வச்சுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணி அதுவே காட்டிட்டே இருக்குமாமா. நம்ம சும்மா கையை மட்டும் வச்சா போதும், நம்ம கையில பிடிச்சா மட்டும் போதும், அது ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு அந்த வேலையை கூட கம்மி பண்ற கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் இது வேஸ்ட்னு தாங்க நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் தூங்கி எந்திரிப்போங்க. தூங்கி எந்திரிச்சு எல்லாரும் பெர்ஃபெக்டா அதே செகண்ட் அப்படியே எந்திரிப்போமானா அதை வந்து கொஸ்டின் மார்க்கு. என்னதான் அலாரம் வச்சாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் பண்ணி தான் எந்திரிப்போம். அப்படியே கொஞ்சம் கண்ணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்லயே கொஞ்ச நேரம் கனவு கண்டுட்டு அப்படியே சும்மா கண்ணை முடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம எந்திரிப்போம். ஆனா அதை வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி கையில மாட்டினா போதுங்க, அந்த டைம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையை பிடிச்சி வெளியில இழுத்து எந்திரிச்சு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் வந்து தள்ளி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தாங்க இது. தெரியுதுல்ல எவ்வளவு அழகா இருக்குது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பசிக்கும், சாப்பிடுறது வந்துட்டு காமனான ஒரு விஷயம். ஆனா அதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெரைட்டியை கண்டுபிடிச்சு கற்றுட்டு ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. இதை எதை பத்தி அப்படின்னா, இந்த நம்ம சாஸ் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா, இந்த பஜ்ஜி அப்புறம் இந்த பப்ஸ், இது மாதிரிலாம் சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா சீரியஸா எனக்கெல்லாம் சாஸ் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு பர்சனலா பிடிக்காது. ஆனா அந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன்.
இது வந்துட்டு இந்த ரோடு போடுற வேலை செய்யறவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பு மிஷின் இருக்கும். இந்த ராணுவத்திலயும் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்க. அந்த மாதிரி இது பண்ணி ஒரு ரோபோட்டிக் ஸ்மால் ரோபோட்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்க சாஸ் ஊத்துறதுக்காக மட்டும் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளேட் வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்டான அந்த இடத்துல ஊத்திரும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா சில டைம் இது வந்து ஆப்போசிட்டா நீங்க பாக்குறீங்களா, ஃபெயில் ஆயிரும் இது. சில டைம் வந்து இது செட் ஆகாது, மூஞ்சி அப்படி இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு தெளிச்சுக்கும். இது வந்து ஃபெயிலியரான ஒரு விஷயம் தாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது சேம் அதே மாதிரி தூங்கி எந்திரிக்கிறதுக்கான ஒரு மிஷின் தாங்க. அலாரம் வச்சு அலாரம் அடிக்கலையே, ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு, கட்டாச்சு, அப்போ வர்ற கோபத்துக்கு மூஞ்செல்லாம் உடச்சிருங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு பாரு, இன்டர்வியூக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆத்திரத்துல அப்படி நம்ம கோபத்துல கடு கடு கடுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு கரெக்ட் பண்றதுக்கு தான் இந்த மிஷின். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அவங்க பாருங்க தண்ணி கரெக்டா வந்து ஊற்றி அவ்வளவுதான், தூக்கம் தெளிஞ்சிடும். ஓடு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், எதிர்த்தே ஆகணும். அந்த மாதிரி எழுப்பி விட்டுருதுங்க இது. அதுக்கடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் காலையில எழுந்து பிரஷ் பண்றது காமனான ஒரு விஷயம். எத்தனை பேர் பிரஷ் பண்ணாம அப்படியே டீ காஃபி குடிக்க சொல்லிடுங்க. பிரஷ் பண்றதுக்கு பிரஷ் ஆகி நம்ம யூஸ் பண்ணி அப்படியே மாங்க 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 மேலே தேய்ச்சி 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 தள்ளுவோம். ஆனா அந்த பிரஷ் பண்றதுக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அங்க பாருங்களேன், டைம் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு 2 இருக்குது நமக்கு, மேல கீழே அப்படியே ரைட்ல சைட்ல எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷினை கையில பிடிச்ச போது ரொம்ப நீட்டாவும் பல்லு வளர்த்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, தட்டு 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 தட தடன்ட்டு சரிங்களா. சைட்ல எல்லா சைடும் மேல் பிரஷும் மேல் சைடு, கீழ் பிரஷு கீழ் சைடு. பாருங்க, மனுஷங்க வளர்க்குறதோட நீட்டா வளர்க்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது முட்டை உடைச்சு நம்ம ஆம்லேட் போடுறதோ ஆஃப் பாயில் போடுறதோ எல்லாமே காமனான ஒரு விஷயம். சில டைம் வந்துட்டு இந்த தோல் எல்லாம் இருக்கு இல்லைங்க, தோல் எல்லாம் உள்ள விழுந்துடும். சில தடவை நமக்கே தெரியாம கரெக்டா முட்டை உடைக்க மாட்டோம். அதுக்காக ஒரு மிஷின் ஆமாங்க, முட்டையை நடுவுல வச்சு எங்க பாருங்களேன் ஒரு ப்ரெஸ் பண்ணா போதும், அந்த முட்டையை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடு தனியா முட்டை தனியா கீழே கொண்டு வந்துடும். எந்த ஒரு பிசுறும் இல்லாம அங்க பாருங்களேன், ரொம்ப சூப்பரா எந்த ஒரு இதுவும் இல்லாம முட்டை கண்டுபிடிச்சிருமாமாங்க, கொடுத்துருமாமாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது மொபைல் ஃபோன்.